மொத்தமே 4-5 வீடு தான் இருக்கும். எவ்வளோ தூரம் போகும்? இங்கெல்லாம் குடி இருந்துருக்குறாங்க, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க போல தெரியுது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மாமரம் சாலை தான் இது. அங்கே வந்து இந்த கீழ் கூரிபன் போட்டு இங்கே ஒரு கோயில் ரூட் ஒன்று இருக்காம்மா. ஏற்கனவே ஒரு டைம் நான் தனியாக வந்துட்டு திரும்பிட்டேன். போக போக விதமான பயமெல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வழி, இந்த வழி எங்கே போகுது, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அழகான ஒரு வியூவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அக்கா, இந்த ரூட் எங்கேக்கா போகுது? அங்கே கிராமம் இருக்குங்களா? மொத்தமே 4-5 வீடு தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நடந்தே அவங்க ஊருக்கு போயிட்டுருக்கீங்களா? பஸ் மேல் கூப்புங்க, இப்படி திரும்பிடும். இதுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் இல்லையாக்கா? பஸ் இருக்கு, பஸ் வரும். டைம் ஆயிருமா? டைம் ஆகுது. ஆமா, பஸ் வரணும். பஸ் வரும். ஓ, எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? நம்ம கோத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஓ, அங்கே எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு வந்தோம். ஓகே ஓகே, சரி, நன்றி. சரி. எவ்வளோ தைரியமாக நடந்து போகிறாங்க. ஆனால் இங்கே யானை, கரடி, காட்டெருமை பழகி போச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே, தைரியம் சரி, எல்லாமே இருக்குது, பழகிருச்சு அவங்களுக்கு. இப்போ நம்மளே இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபஸ்ட் டைம் நம்ம வரும்போது இது வந்து பயங்கரமான ஏதோ ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ நான் இந்த ரூட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு திகிலை ஏற்படுத்தக்கூடிய ரூட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. சரி பார்ப்போம். இல்லை, நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனேன், மெதுவாக போனால். எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குல்ல? ம், 3-4 வீடு தான் மொத்தமாகவே இருக்குது. அப்பா செமையாக இருக்குது. ஒரு திருவிழா இருக்குது இதுக்குள்ள போகிறதுக்கு. திரும்பணுன்னா வீடு நாங்கள் எங்கே வச்சியா? இல்லை, காட்டுக்குள்ளே தான் இருக்கு. நல்ல ஒரு அனுபவங்க இதுக்குள்ளே வந்தது, சூப்பராக இருந்துச்சு. போகும்போதும் அதே உள்ள போகலாம். கேட் போட்டிருக்காங்க. இது ஒரு தனியார் வீடு நினைக்கிறேன், எஸ்டேட் நினைக்கிறது. இங்கெல்லாம் குடி இருந்துருக்குறாங்க, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க போல தெரியுது. மொத்தமே 4 வீடுன்னு சொன்னாங்க. 4 வீடுமே காலியாகி கிடக்கு. அதாவது மேல் கூரையிலே கிடையாது எந்த வீட்லேயுமே, எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனால் ரூட்டு போகுது. அப்படிங்கப்பா, இங்கே கொஞ்சம் தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தண்ணி தொட்டி மேலே ஒரு பயங்கரமான மரம் ஒன்று உளுந்து கிடக்கு. கீழ்கோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே மொத்தமாகவே 4 வீடு தான் இருக்காமா. 1 2 3, அங்கே 1 3,
அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. 3 வீடு இந்த பக்கம் இருக்குது, மேலே அங்கே ஒரு 2 வீடு இருக்குது. இது ஒரு கோவில். ஓகே தான் அந்த கீழ்கூப்பு தானே, கீழ்கூப்பு அப்படிங்கக்கூடிய கிராமத்தினுடைய மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 வீடு இருக்குது. அங்கே ஒரு கோவில், இங்கே ஒரு வீடு, அங்கே வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. இவ்வளோ தான் மொத்த வீடு. ரொம்ப அழகாக இருக்குது. வரக்கூடிய வழியை பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்துருக்கும். எல்லா பகுதியும் ரோடு இருக்குது, இதுக்கு மட்டும் ரோடு மட்டும் ரோடு வந்த ரோடு அப்படியே எதனால் அது எதனாலன்னு கரெக்டான இது சொல்ல முடியாது. வந்துச்சு ஆனால் பண்ணுறோம் கூப்பு முடிச்சுட்டு பண்ணுறோம் நாங்கள். அப்பவும் பண்ணலை, அப்புறம் திருப்பி அட்டாடி பண்ணிட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் எந்த ஒரு ரீசனும். நான் எல்லா கிராமத்தையும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே வந்து பயங்கரமாக சூப்பராக ரோடை போட்டு அருமையாக ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. நாங்கள் அந்த ரோடு மட்டும் அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு, நாங்கள் ரோடு போட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரோடு கூடிய சீக்கிரம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்தால் தான் தெரியும் வருதா இல்லையாங்க. இங்கே மொத்தம் எத்தனை வீடுன்னு இருக்குது? இங்கே வந்துட்டு மொத்தம் 9 குடும்பம். அதில் 9 குடும்பத்தில் இந்த பின்சிங்கு கொஞ்சம் ஃபால்ட் ஆனதுனால கொஞ்சம் சொந்த பந்தங்கும்போது அப்போ நீங்கள் வரும்போது கோழிக்கரை வழியாக வந்திருப்பீங்களா? ஆமாம், அங்கே ஒரு 2-3 குடும்பம் அங்கே இருக்காங்க கோழிக்கரையில். என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது 2-3 வீடு இருந்திருக்கும். கொஞ்சம் உடஞ்சி இடிஞ்சு போய் டாப்பில் இல்லாமல் இருந்துச்சு அந்த மாதிரி. அதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வீடு எனக்கு வருது. உங்கள் வீடு தான்? எங்கள் வீடு. நான் வந்துட்டு அது கவர்மெண்ட் கொடுத்த வீடுங்களா? அதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. இது உள்ளே தெரியுதா தகர போட்டிருக்காங்க இல்லையா? இது 2வது வீடு. ஃபஸ்ட்டு இந்த ரோடு சரியாக போட்டிருக்கோம், ப்ளூ ரோஸ் கலர் வீடு. ஆமாம்மா, அந்த மாதிரி வீடு தான் ஃபாரஸ்ட்டில் பண்ணாங்க. அது பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் வீடு தான். இப்போ அதை ஆகும்போது என்னாச்சுன்னா இங்கே குடியிருக்க முடியாத காரணம் என்னென்னா மரம் வந்துட்டு போட சொல்லிட்டாங்க. மரம் ஓடு எது மேலே டாப்புக்கா? அந்த டாப்புக்கு. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் வந்துட்டு மோல்டு வீடு போட்டாக்க எங்களுக்கு வந்து ஈட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு மரம் வந்துட்டு போட சொல்லும் போது நாலாடி வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா அது ஃபுல்லாகவே மரம் ஈத்து உடஞ்சி கீழே விழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, பராமரிப்புலாம். அப்படி விழுந்த வீடுகள் தான் அந்த முன்னாடி இருக்கிற வீடுகள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இந்த மாதிரி மோல்டு வீடு வந்துச்சு. 14-15 எங்களுக்கு மோல்டு வீடு வந்துச்சு. அப்புறம் அது பஞ்சாயத்துல இருந்து அந்த வீடு வந்துச்சு எங்களுக்கு. வீடு வரும்போது இந்த வீடு இது அப்போ அவங்களுக்கு பச்சை கலர் இருக்கு இல்லைங்களா? அந்த வீடு அதெல்லாம் கட்டணும். இப்போ ரீசனாக வந்துட்டு இப்போ வீடு வந்திருக்கு. இது யாருக்குன்னா? இது வந்து தம்பி அவருக்கு. ஆமாம், தம்பி மச்சான். இந்த வீடு இது எப்படி இதை கட்டுறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முழு செலவையும் வந்து தந்துருவாங்களா? இதில் வந்து நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்டென்ஸ் ஏதோ பண்ணணும்னா நம்ம கை காசு போட்டு கண்டிப்பாக கை காசு தேவைப்பட்டு நம்ம வந்து செய்ய 50 வந்து 1 ஆயிரும். ஆமாம், 1000 போட்டால் தான் நம்ம பண்ண முடியும். எல்லா பொருள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கி தந்துருவாங்க. அவங்க நம்ம பொருள் வந்துட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தாக்கா கான்ட்ராக்ட்கார் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவோம். அப்படிதான். இப்போ எங்களுக்கு பொதுவாக என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் எங்களுக்கு முதல்ல ரோடு தான் உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மாமரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு மினிமம் 350 ரூபா ஒரு ஆள் வண்டி பிடிச்சேன்னா வாடகை. மாமரத்துலேருந்து வண்டி இங்கே இந்த வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு 350 ரூபா கேட்குறாங்க. 350 ரூபா வாடகை இருக்குது. இப்போ பரவாயில்ல, நாங்களே ரோடு வெட்டி இப்போ அப்பெல்லாம் வந்து கால் பாதை தான், சின்ன ரோடு தான், ஒத்தையடி பாதை மாதிரி. ஒத்தையடி பாதை. ஆமாம், அப்போ நாங்களே இப்போ ரோடு வெட்டி தான் வண்டியெல்லாம் இங்கே வருது. இல்லைன்னா நடக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரோடு. சும்மா வரும்போது ரொம்ப நாள் இந்த லைன் மட்டும் நான் இப்படி கிராஸ் ஆகி போயிடுவேன். அது கோயில் போர்டு மட்டும் தானே போட்டிருக்குது. சரி, எதுக்கு போய் பாப்பமே வந்ததே? அப்போ தான் எனக்கு இந்த கிராமம் இருக்குதே தெரியுமே தவிர நான் கோயில்னே தானே நினச்சிட்ருக்கேன். கோயில் மட்டும் இல்லை, நிறைய வண்டிகள் வருது. கோயிலுக்கு வராங்க, வெளியிலேருந்து தான் ஜாஸ்தி பேர் வராங்க, வராங்க போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. பட் எங்களுக்கு ரோடு வசதி இல்லாதனால தான் கொஞ்சம் சிரமம். இப்போ நைட்லலாம் அன்டைம்லலாம் ஒவ்வொரு நாளைக்கு வேலை ஒர்க்கு வந்துட்டு எங்களுக்கு 5 மணிக்கு விடுற வேலை ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது இல்லைங்களா? அப்படி ஆகும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா அன்டைம் ஆயிடுது. மாமரத்துக்கு வரும்போது வண்டி எடுத்துகிட்டு வரேனாலும் அங்கே சம்பாதிக்கிற காசு இங்கே போச்சு. ஆமாம், 700 சம்பளம் வாங்குறோன்னா 700 சம்பளம் வாங்கினாலும் 350 ரூபா போச்சுன்னா என்ன இருக்குதுங்க அங்கே? இப்போ இந்த பகுதியில் வந்து வனவிலங்குகள் சொன்னால் எல்லாமே வரும்.
ஆமாம். டைமிங்லாம் வந்து சாயந்தரம் இந்த நேரத்துக்கு மேலே ஆனால் வர ஆரம்பிச்சிருமா? இந்நேரத்துக்கு வனவிலங்குகள் நமக்கு எதுவும் தொந்தரவு இல்லை. அது வருது, அது பாட்டு போகுது. ஃபென்சிங் போட்டிருக்காங்களா? இங்கே வந்துட்டு போட்டுக்கு எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்கா? ஒர்க்கில் தான் இருக்காது. அதை பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து இந்த கீழ்கூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம். நம்ம வந்து பல தடவை வந்து அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே ஒரு கிராமம் இருக்குதுன்னு தெரியாது. ஒரு கோவில் போர்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்க, ரோமார்க் போட்டு. நம்ம அப்படி தான் தானே நினச்சிட்டு இருந்தோம். இங்கே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9 வீடு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட்லேயும் 4 வீடு தான் வந்து இப்போ இருக்குது. எல்லா வனவிலங்குகளும் வரக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த காடோட என்ட்ரன்ஸு. அந்த புதருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டுகள் ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ரொம்ப அருமையான ஒரு காட்சியோடு அந்த கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 வீடு இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து இருக்கிறது 5 வீடு தான். அது வந்து ஒரு கோவில். இவ்வளோ தான் இருக்குது. 6வது வீடு கட்டிகிட்ருக்காங்க. இந்த கிராம மக்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிங்கிறது மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது, ரோடை தவிர. இப்போ நம்ம போன மேக்ஸிமம் எல்லா கிராமமும் வந்து அடிப்படை வசதி அவங்க எதிர்பார்க்குறது எல்லாம் ரோடு மட்டும்தான். ரோடு இருந்தாலே எங்களுடைய வாழ்வாதாரம் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து மேன்மை அடைஞ்சிரும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்து விட்டது. நம்ம ரோடு இது வந்து இதுதான் அவர் சொன்னார், அவங்க அப்பா காலத்தில் வந்து கட்டி கொடுத்த வீடுகளாமா. அப்போ கட்டினப்போ வந்து எல்லாம் மேலே டாப்பெல்லாம் வந்து மரமெல்லாம் இத்து போய் இடிஞ்சு வந்துருச்சு. இப்போ தான் பணமெல்லாம் சேங்ஷன் ஆகி அங்கங்கே வீடை மாற்றி கொடுத்துருங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க கொடுத்த வீடுகளாமா அதெல்லாம். கண்டிப்பாக அரசாங்கம் இது வந்து செஞ்சு கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமரம் ரூட் வந்து தனியாக நம்ம போகிறது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ரோடுங்க. நீங்கள் வீடியோ வந்து இப்போ நான் போகும்போது காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுறேன். அதாவது காங்கிரீட் ரோடு எது வரைக்கும் எத்தனை கிராமத்தை அந்த ரோடு டச் ஆகிருக்கு தெரியுங்களா? அவ்வளோ வந்து அற்புதமாக வந்து அந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ரோடையும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்களும் காத்துட்ருக்காங்க. நம்மளும் எதிர்பார்ப்போம் இவங்களுக்கு நல்ல ரோடும் நல்ல வாழ்க்கையும் கூடிய விரைவில் அமையும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதே வழியில் திரும்ப போகிறோம். போயிட்டு இந்த ரோடு வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, இதான் மக்களே நம்ம வந்து ஆரம்பத்தில் போகும்போது சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம உள்ளே போயிருப்போம். இந்த ரூட்டு கீழ்கூப்பு பிரிவு அப்படிங்கிற கிராமத்துக்கு இதுக்கெல்லாம் போனோம். அருமையான ஒரு கிராமத்தை பார்த்தோம். மொத்தமாகவே 4 வீடு இருக்கக்கூடிய கிராமம். இதுதான் வந்து அந்த மாமரம் ரூட்டு. தார் ரோடு, இது சிமெண்ட் ரோடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது காங்கிரீட் ரோடு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போது பயங்கரமான மழையெல்லாம் அடித்ததில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல ரோடு போடும்போது அதையும் ரெடி பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கூடிய விரைவில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பாங்க. 4 வீடு தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நம்ம இங்கேருந்து இந்த பயணத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கிராமத்திலேருந்து வேறு வித்தியாசமான ஒரு கிராமத்தை தேடி நமது பயணம் தொடரும். இப்போது இந்த ரூட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டு கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அருமையான ஒரு கிளைமேட்டில், அதாவது இந்த பகுதியில் மழை வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து பயங்கரமான மண் சரிவு ஏற்பட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு இந்த ரோடு ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் கழிஞ்சு நம்ம இந்த பகுதியில் வந்தோம். சரியான கிளைமேட்டில் வந்து அந்த இடத்த வந்து நம்ம பார்த்துருப்போம். பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம இந்த ரோடு எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த கிராமத்தை நோக்கி தொடருவோம். இந்த நேரத்தில் வந்து ஏன்னா அழகான ரோடு இதெல்லாம் வந்து திரும்ப இந்த இடத்துல போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. போட்ட வரைக்குமே அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ரோடு, இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு. இது ஒரு அழகான ஒரு அருவி, ஆறு. ஏற்கனவே அந்த வீடியோ வந்து சூப்பராக போட்டுருப்போம். நல்லா தண்ணி வந்துட்டு இருந்த அந்த டைமு. இப்போ வந்து அந்த தண்ணி வரத்து இல்லை.